பிரைஸ் தி லார்ட். நம்ம இந்த தொடர்கதையில் நேற்று எதோட முடித்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ளே போன ஓநாய் ரொம்ப பிரமிப்பாக நின்றுச்சு, ரொம்ப ஆச்சரியத்தோட நின்றுச்சு. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ளே நல்லா க்ளீனாக இருக்குது. அதோட படுக்கறை எல்லாமே அழகே அழகு தான். இந்த உண்மையிலே இந்த நாசிரன் உயர்ந்த பிராணி தான் அப்படின்னு சொல்லி உடையில் இருந்த எலும்பு, தோல், நாச்சம் எடுத்த குப்பை எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணுது. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நாச்சம்லாம் போகணும் அப்படின்னா 10 நாள் ட்ரை பண்ணாலும் முடியாது. இந்த நாசிரன் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இனிமேல் நைட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதருக்குள்ளே போய் ஒளிஞ்சு கிடக்குது. ஈவினிங் நேரம் வந்தாச்சு, சூரியனும் மறைஞ்சிருச்சு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அந்த நாசிரோன்னு அவங்க ஃபேமிலி கூட நல்லா சிரித்து பேசிட்டு அவங்க படுக்க வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா அப்பா அங்கே பாருங்க, குகையோட வாசல் திறந்துருக்கு அப்படின்னு மகள் நாசிரோன் சொல்கிறாங்க. மற்ற நாசிரோன்லாம் பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. வாங்க வாங்க உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்த்தா ஒரே குப்பையும் குளவுமா, ரொம்ப அழுகிய பொருள் எல்லாம் நாச்சமாக இருக்குது. உள்ளே போய் பார்த்தா அப்பா நாசிரோனுக்கு கண்ணில் இருந்து கண்ணீர் தார தாரையாக ஓடுது. அப்பா நீங்கள் ஏன்ப்பா அழுகிறீங்க, நாங்கள் இப்போவே இதை சுத்தம் பண்ணதும் அப்படின்னு சொல்லி மகள் நாசிரோன்னு சொல்கிறாங்க. இல்லை மகளே, இவங்களை சுத்தம் பண்ண ரொம்ப நாள் எடுக்கும். யாரோ கையவர்கள் தான் இந்த அருவருப்பை செஞ்சுருக்காங்க. அப்படின்னா நம்ம இன்னைக்கு நைட்டு எங்கேப்பா தூங்குவோம் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு கேட்குறாங்க. நைட் ஆகிட்டு, இனிமேல் நம்ம வெளியே போக முடியாது. நாளைக்கு வேணும்னா பக்கத்து மலையில் இருக்க உங்கள் சித்தப்பா வீட்டுக்கு போவோம். அங்கே சித்தப்பா மகனுக்கு நாளைக்கு பிறந்த நாள். அவங்க காலையில் 6 மணிக்கே வர சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இன்னைக்கு மரத்தடியிலேயே படுத்துக்குவோம். நம்மளால் சின்ன நாச்சம் எடுத்தாலும் நம்மளால் தூங்க முடியாது. அம்மா நாசிரோனு மரத்தடியில் இருக்கிற இலையை வேகமாக சுத்தம் பண்ணுறாங்க. எல்லாரும் வரிசையாக படுத்துட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப களைப்பாக இருந்துச்சு. அதனால 4 பேரும் நல்லா தூங்கிட்டாங்க. நைட்டு 12 மணி ஆச்சு. புதரில் ஒளிச்சிருக்க ஓநாய் அப்படியே நாசிரோனை பார்க்க நடந்து வருது. இதுக்கப்புறம் ஓநாய் நாசிரோனை சாப்பிட்டுச்சா இல்லையான்னு நாளைக்கு வர தொடர்கதையில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.